தேனி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெய்த மழையால் அரசு கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சேதம். தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். மார்ச் 1ஆம் தேதி தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பெய்யும் எனவும் கணிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். தென்மேற்கு, மத்திய கிழக்கு, மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டையில் அதிகாலையில் பனிமூட்டம் நிலவும். சேலம், திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கும் வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் மொத்தமாக 89 மின்சார ரயில் சேவைகள் ரத்து. பணிகளை விரைந்து முடித்து ரயில்களை இயக்க பயணிகள் கோரிக்கை. சிக்னல் கிடைப்பதில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்கவே ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே நிர்வாகம் விளக்கம். பயணிகளின் சிரமத்தை குறைக்க எழும்பூர், பரங்கிமலை மற்றும் கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டுக்கு மின்சார ரயில்கள் இயக்கம். சென்னையில் மின்சார ரயில்கள் ரத்து எதிரொலி. மெட்ரோ ரயில் நிலையங்களில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். மின்சார ரயில்கள் ரத்து விவகாரத்தில் தெற்கு ரயில்வே அலட்சியம் என அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. பயணிகள் சிரமமின்றி பயணிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய முதல்வர் அறிவுறுத்தியுள்ளதாக விளக்கம். சென்னை போரூர் முதல் வடபழனி வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் இறுதிக்கட்ட சோதனை தீவிரம். பாதுகாப்பு சான்றிதழ் கிடைத்தவுடன் விரைவில் சேவை தொடங்கும் என எதிர்பார்ப்பு. இன்று சென்னை வருகிறார் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆய்வு செய்வதுடன் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசிக்கவும் திட்டம். சட்டமன்ற தேர்தலில் 164 முதல் 170 தொகுதிகளில் போட்டியிட திமுக முடிவு. காங்கிரசுக்கு 25 உட்பட கூட்டணி கட்சிகளுக்கு அதிகபட்சம் 70 தொகுதிகளை ஒதுக்கப்படும் எனவும் தகவல். திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச குழுவை அமைத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. வரும் 27ஆம் தேதி திமுகவுடன் பேச்சுவார்த்தை. சென்னையில் எடப்பாடி கே. பழனிசாமியை சந்தித்த கூட்டணி கட்சி தலைவர்கள். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை அதிமுக தொடங்கியதாக தகவல். அதிமுகவிடம் 30 முதல் 35 தொகுதிகளை எதிர்பார்க்கும் பாஜக 72 தொகுதிகள் கொண்ட விருப்ப பட்டியலை வழங்கியுள்ளதாக தகவல். தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியின் பயண திட்ட விவரம் வெளியானது. மார்ச் 1ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் திருப்பரங்குன்றத்தில் வழிபாடு நடத்துகிறார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின்.
பொன்னப்ப நாடார் மற்றும் கருணாநிதி சிலையையும் திறந்து வைத்து புகழாரம். ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா விளைவை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் தலைவர் அவர்களின் சிலையை திறந்து வைத்து சிறப்பு செய்கிறார்கள். கன்னியாகுமரி பெருமாள்புரம் இலங்கை தமிழர் முகாமில் அரசால் கட்டப்பட்ட வீடுகளை திறந்து வைத்த முதல்வர், நிரந்தர குடியுரிமை பெற்றுத்தர போராடுவோம் என பதிவு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணை தொகை. 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியில் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். ரூபாய் கருணை தொகை அல்ல, உதவி தொகை. கருணை என்ற சொல்லாடலுக்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் வாக்குறுதியில் மாற்றம் செய்தது அதிமுக. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி. மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாய். இந்த 8,000 ரூபாயிலிருந்து அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்து பதிவு செய்துள்ளவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை என அதிமுக அறிவிப்பு. வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். புதிய கட்சி தொடங்குவதாக கமுதி பொதுக்கூட்டத்தில் அறிவித்தார் வி.கே. சசிகலா. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்களுடன் கட்சி கொடியையும் அறிமுகம் செய்து வைத்து உரை. தமிழகத்திற்காக, தமிழகத்தில் உள்ள மக்களுக்காக, நம் கழக தொண்டர்களுக்காக புதிய களத்தை காணப்போகிறோம். ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறோம். தன்னால் முதல்வர் பதவியில் அமர வைக்கப்பட்டவர் எனது முதுகில் குத்தினார். எடப்பாடி கே பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்த வி.கே. சசிகலா. நான் ஒரு முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போயிருக்கேன். அப்ப எப்படியாப்பட்ட ஆளா இருக்கணும்? ஒரு பக்கம் முதுகுல, ஒரு பக்கம் முன்புல எவ்வளவு ஈட்டியால குத்துவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. பெங்களூரு சிறையில் இருந்தபோது தனக்கு பிரச்சனை கொடுக்கப்பட்டதாக வி.கே. சசிகலா குற்றச்சாட்டு. சென்னை சிறைக்கு மாறுவதற்கு மறுப்பு தெரிவித்ததால் உயிர் தப்பியதாகவும் பேச்சு. உள்ளார பாத்தீங்கன்னா டெய்லியே எனக்கு பிரச்சனை. ஆபீசருங்களை எல்லாம் கையில போட்டுக்கிட்டு நான் உக்காந்தா தப்பு, அங்க நின்னா தப்பு. இப்படிதான் அந்த ஜெயிலையும் நான் இருந்துட்டு வந்திருக்கேன்.
திடீர் இட்லி, திடீர் சாம்பார் போல வரும் புதிய கட்சிகளால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. வி.கே. சசிகலா புதிய கட்சி தொடங்கியது தொடர்பான கேள்விக்கு அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பதில். அதனால யாரோ ஏதோ தொடங்கலாம், திடீர் சாம்பார், திடீர் இட்லி மாதிரி நான் சொல்றேன். அது மாதிரி திடீர் கட்சிகள் வரலாம். அம்மாவின் ஆட்சி அமைப்போம், அம்மாவின் கட்சியை ஒன்றிணைப்போம் என்று சொன்னவர்கள் அவர்கள் சாயம் வெளுக்கின்ற நேரம் வந்திருக்கு. எந்த நிலையிலும் தனி கட்சி தொடங்கப் போவது இல்லை என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். என்ன தவறு செய்தேன் என கூறினால் அரசியலை விட்டே விலகுவதாகவும் சவால். வெப்பம் சார்ந்த நோய்கள் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகள் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல தமிழக அரசு அறிவுறுத்தல். ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறப்பு. கிருஷ்ணா நதியில் திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று பூண்டி ஏரியை வந்தடையும் என தகவல். திருச்சி அருகே உள்ள வீரப்பூர் கன்னிமாரம்மன் கோயிலில் வேடவரி விழா கோலாகலம். குதிரை வாகனத்தில் பொன்னர் எழுந்தருளி அம்பு போடும் நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. திருத்தணி கோயிலில் மாசி திருவிழாவையொட்டி வெள்ளி நாக வாகனத்தில் எழுந்தருளிய முருக பெருமான். திருச்செந்தூரில் வெள்ளி யானை வாகனத்தில் வள்ளி தெய்வானையுடன் வலம் வந்த குமரவிடங்க பெருமான். நான்கு நாட்களில் மட்டும் சவரனுக்கு 3760 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை. 1 கிராம் தங்கம் விலை 14,890 ரூபாய்க்கு விற்பனை. தொடர்ந்து உயர்ந்து வந்த வெள்ளி விலை சற்று குறைந்தது. கிலோவுக்கு 10,000 ரூபாய் விலை குறைந்து 2,90,000 விற்பனை. ஆந்த்ரோபிக் ஏஐ மாடலால் இந்திய ஐடி நிறுவன பங்குகள் கடும் சரிவு. 2 மாதத்தில் எல்ஐசி நிறுவனத்திற்கு 42,500 கோடி ரூபாய் இழப்பு. இரண்டு நாட்கள் அரசுமுறை பயணமாக இன்று இஸ்ரேல் செல்கிறார் பிரதமர் மோடி. இரு நாடுகளிடையே தடையற்ற வர்த்தக இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு என தகவல். டிரம்பின் அழுத்தம் காரணமாக அமெரிக்காவுடன் பிரதமர் மோடி வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார். அமெரிக்க நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய தயாரா என ராகுல் காந்தி சவால். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் கீழ் பெயர் மாற்றம் செய்ய நடவடிக்கை. மேற்கு வங்கத்தின் பெயரை பங்களா என மாற்றும் கோரிக்கையை மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணிக்கிறது. கேரளாவுக்கு ஒரு நீதி, வங்காளத்துக்கு ஒரு நீதியா என முதல்வர் மம்தா பானர்ஜி கேள்வி. ராஜஸ்தானின் தார் பாலைவனத்தில் இந்திய பாதுகாப்பு படையினர் போர் பயிற்சி. வாயு சக்தி பயிற்சியின் ஒரு பகுதியாக போர் விமானங்கள், பீரங்கிகள் மூலம் இலக்குகள் துல்லியமாக தகர்ப்பு.
பனிப்புயலால் அமெரிக்காவில் குடியிருப்புகள் சாலைகளை சூழ்ந்துள்ள பனியால் வெண்மையாக காட்சியளிக்கும் நகரங்கள். மின்தடை, எரிபொருள் விநியோக பாதிப்பால் அமெரிக்கர்கள் திண்டாட்டம். கடும் பனிப்பொழிவால் உறைந்த அமெரிக்காவின் புகழ்பெற்ற பேடிங் ஆறு பகுதி. சாரல் மழை போல் பொழியும் பனியால் விமானம், சாலை போக்குவரத்து முடக்கம். பிரேசிலில் கனமழை, நிலச்சரிவால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 23ஆக அதிகரிப்பு. வீடுகளை இழந்த 400க்கும் மேற்பட்டோர் தற்காலிக முகாம்களில் தங்க வைப்பு. காசாவில் பெய்த கனமழையால் அகதிகள் முகாம்களை சூழ்ந்த தண்ணீர். கூடாரங்களுக்கு வெளியே தேங்கி நிற்கும் நீரை அகற்றும் பணியில் பாலஸ்தீனியர்கள் மும்முரம். கிரீஸ் நாட்டின் கேலக்ஸி பகுதியில் கோலாகலமாக நடைபெற்ற மாவு வீச்சு திருவிழா. பல வண்ண மாவுகளை ஒருவர் மீது ஒருவர் வீசி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து அணி அபாரம். 50 பந்துகளில் சதம் விளாசி அணியின் வெற்றிக்கு வித்திட்ட ஹாரி ப்ரூக்.